சற்று முன் பாமகவிலிருந்து விலகி கோடிக்கணக்கானோர் திமுகவில் இணைந்ததால் பரபரப்பு, அதிர்ச்சியில் ராமதாஸ், குழப்பத்தில் பாமகவினர். பாமக சார்பில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சித்திரை முழுநிலவு வன்னியர் மாநாடு மாமல்லபுரத்தை அடுத்த கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திருவிடந்தை பகுதியில் மாலை 4 மணியளவில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாமக நிறுவனர் ராமதாஸ் வன்னியர் சங்க கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து இந்த மாநாட்டில் மொத்தம் 14 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. விழாவின் இறுதியாக சிறப்புரையாற்றிய பாமக தலைவர் ராமதாஸ் பேசுகையில், 10 என கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், ஆனால் கொடுக்க மறுக்கிறார்கள். எனவே 10.5% இடஒதுக்கீடு வழங்காததால் போராட்டத்தை அறிவிக்கிறோம். இதுவரை நடந்திராத போராட்டம் அதுவாக தான் இருக்கும். அந்த போராட்டத்திற்காக எவ்வளவு தியாகத்தை செய்யவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அவர் கூறினார். மேலும் 45 வருடமாக உங்களுக்காகவும் அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் போராடி சில வெற்றியும் பெற்றவன் இந்த ராமதாஸ். இந்தியாவிலேயே சமூக நீதிக்காகவும் இடஒதுக்கீட்டிற்காகவும் என்னை போன்று வேறு யாராவது ஒரு மனிதர் போராடியிருக்கிறார்களா? என்னை போன்று யாருமே இல்லை. ஆனால் நான் இந்த சமுதாயத்தில் பிறந்ததால் வெளியே தெரியவில்லை. வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு, தமிழ்நாடு முழுக்க அனைத்து திசைகளிலும் பயணித்து 95,000 கிராமத்திற்கும் பயணித்துள்ளேன். என் காலடிப்படாத கிராமமே தமிழ்நாட்டில் இல்லை என்று அவர் கூறியது சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. மேலும் நாமும் ஒருமுறை தமிழ்நாட்டை ஆள வேண்டும் எனும் எண்ணத்தோடு என் பேச்சை ஒருமுறை கேளுங்கள். நான் ஆளப்போவதில்லை, எனக்கு ஆள வேண்டும் எனும் ஆசையும் கிடையாது. அப்படி இருந்திருந்தால் நான் இந்தியாவில் ஆளுநராகவும் அமைச்சராகவும் இருந்திருப்பேன். நான் மக்களுக்காக வாழ்கிறேன். தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலினிடம் தம்பி என உரிமையுடன் நேரடியாக வாதாடி 10.5% இடஒதுக்கீடு வழங்க சொல்லி முறையிட்டிருக்கிறேன். ஒரு தொகுதியில் 2000 இளைஞர்கள், இளம் பெண்கள் ஒவ்வொருவரும் ஒரு தொகுதியில் 100 வாக்குகளை கொண்டு வந்தால் அந்த தொகுதியில் நம்மால் வெல்ல முடியும். தமிழ்நாட்டில் 50 தொகுதிகளில் நம்மால் எளிமையாக வெல்ல முடியும். அந்த ஃபார்முலா சாதாரணமாக ஒன்றுதான் என்று அவர் கூறினார். ஆனால் நிறைய பேர் இங்கு உழைக்காமல் ஏமாற்றி கொண்டிருப்பது எனக்கு தெரியும். நான் வலுவாக உள்ளேன். இன்னும் உங்களுக்காக உழைக்க வலுவாக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றுதான். உங்கள் குடும்பத்தினரின் ஓட்டை பெற வேண்டும். அதுபோதும் நாம் ஆட்சியில் அமர்ந்து விடலாம். அது மட்டுமா? காலையில் எழுந்ததும் இந்த உலகத்திலுள்ள அனைத்து ஜீவராசிகளும் நன்றாக இருக்க வேண்டும் என நினைக்கும் ஒரே ஜீவன் இந்த ராமதாஸ் மட்டும்தான் என்றும் அவர் கூறினார். இந்த சூழ்நிலையில்தான் ராமதாஸ் அன்புமணிக்குமான மோதல் இன்னும் முடிவுக்கு வந்த வாடில்லை என்றே அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் கோபமடைந்த தொண்டர்கள் இந்த பாமக கட்சியே வேண்டாம் என்று விலகிவிடலாம் என்றும் முடிவெடுத்திருக்கிறார்களாம். குறிப்பாக பாமக கட்சியைச் சேர்ந்த கோடிக்கணக்கானோர் விரைவில் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் திமுகவில் இணையும் அவர்கள் இதற்காக ஸ்டாலின் பிரம்மாண்ட விழா ஏற்பாடு செய்து அவர்களை திமுகவில் இணைக்க உள்ளதாகவும் தற்போது அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்துகொண்டிருக்கிறது. பாமக கட்சி தலைவரான ராமதாஸையும் அன்புமணியையும் இந்த செய்தியானது பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது.